பிரியமான தேவனுடைய ஜனங்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காலை வேளையில் கூட கிறிஸ்துவர்கள் தேவனுடைய ராஜ்யத்திலே போர் வீரர்களாக, தன்னுடைய விசுவாசத்திற்காக போராடுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்கிறதான தலைப்பின் கீழாக தேவனுடைய ஆலோசனையை சிறிது நேரம் நாம் கேட்போம். இன்றைக்கு வாழ்கிறதான கிறிஸ்துவர்கள் நிறைய சூழ்நிலையில் தங்களுடைய அடிப்படையான செய்ய வேண்டியதான நிறைய காரியங்களை தேவனுக்காக கிறிஸ்துவுக்காக செய்ய வேண்டியதான விஷயத்தை மறந்துவிடுகளாகவும் அதை செய்ய தவறுகளாகவும் இருக்கிறார்கள். அப்போது தன்னுடைய கடமையை தவறுகிறவன் ஒருபொழுதும் அவன் முதலாவது ஒரு வேலைக்காரனாக இருக்க முடியாது. ரெண்டாவது, ஒரு நல்ல போர்ச்சேகவனாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு மேலாக அவனுடைய மனதில் மிகப்பெரிய ஒரு ஆர்வமும் தேவனை பற்றியதான சிந்தனையும் சுவிசேஷத்திற்கான ஒரு பலனை பெற்றவனாகவும் அதற்குரிய சிந்தையுள்ளவனாக இருந்தால் மாத்திரமே என்ன பண்ண முடியும்னா அவன் போர்ச்சேகவனாக இருக்க முடியும். அப்போது ஒரு போர் வீரர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் முதலாவது அவர்கள் பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும். அந்த பயிற்சி நிமித்தம் அவர்கள் எடுக்கிறதான அந்த தன்னுடைய உடலை பயிற்சி கொண்டு தன்னுடைய உடலை பலப்படுத்தி கொள்ள வேண்டும். இது போர் செய்கிறவர்கள் சாதாரணமாக பின்பற்றுகிறதான ஒரு முயற்சி. ஆனால் கிறிஸ்துவர்களாக இருக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்கு குறித்ததான ஒரு நல்ல போர்ச்சேவகனாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் எப்படியாக இருக்க வேண்டும்? 2 தீமோத்தேயு 2:3 பார்க்கிறோம், நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர்ச்சேகவனாய் தீங்கு அனுபவி என்று பார்க்கிறோம். அப்போது நல்ல சேவகனாய் நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்ம முதலாவது அந்த சர்வாயுத வர்க்கத்தை நாம் எடுத்துக்கொண்டவர்களாய் நாம் இருக்க வேண்டும். எபேசியர் 6:10-18 வரைக்கும் வாசிக்கும் பொழுது கூட அந்த 11வது வசனத்தில் பார்க்கிறோம், நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போது ஒரு நல்ல சேவகனாய் நான் இருக்க வேண்டும். ரெண்டாவது, நீங்கள் பார்த்தீங்கன்னா பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாக இருக்கும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு கூட பிசாசு நமக்கு விரோதமாக நிறைய தந்திரங்களை அவன் என்ன பண்ணுற யோசித்து கொண்டே இருக்கிறான். இன்றைக்கு மனிதர்களுக்கு கூட நம்மை கவிழ்த்துப்படும்படியாய் நம்மை அழித்து கொள்ளும்படியாய், இல்லை என்று சொன்னால் நம்மை அழிக்கும்படியாக நிறைய தந்திரங்களை அவர்கள் தீட்டி கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் தேவனுடைய அந்த சர்வாயுத வர்க்கத்தை நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது, விசுவாசத்தில் நாம் நிலைத்திருக்கும் பொழுது, விசுவாசத்தில் நம்ம பரிசுத்தவான்களாக இருக்கும் பொழுது, நம்ம அந்த சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொள்ளும் பொழுது பிசாசின் தந்திரங்களையும் பிசாசின் மூலமாக ஏவப்படுகிறதான மனிதனுடைய தந்திரங்களையும் நாம் முறியடிக்க முடியாய் தேவன் நம்மை அவர் மாற்றுகிறவராக இருக்கிறார். நம்மை வெற்றி கொண்டவர்களாய் அவர் மாற்றுகிறவராக இருக்கிறார். அப்போது சர்வாயுத வர்க்கத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதற்கு முன்பாக நல்ல போர் சேவகனாய் நாம் இருக்க வேண்டும். அந்த சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொண்டு நம்ம விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடுகிறவர்களாகவும் நித்திய ஜீவனை பற்றி கொண்டிருக்கிறவர்களாகவும் நாம் இருக்க வேண்டும். 1 தீமோத்தேயு 1:12 சொல்லப்படுகிறது, விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணுகிறவனமாக இருக்கிறார். அப்போது பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நிற்க தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராட வேண்டும். நித்திய ஜீவனை நாம் பற்றி கொள்ள வேண்டும். இதற்காக தான் நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை நாம் மறக்கக்கூடாது. அப்போது இன்றைக்கு எத்தனை பேர் விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை நாம் போராடுகிறவர்களாக இருக்கிறோம்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அப்போது சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொண்டு விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடி நித்திய ஜீவனை பற்றி கொண்டிருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்குரிய தகுதி என்ன? அதுக்கு என்ன வேணும்? அப்போது ஒரு விஷயத்தை நம்ம செய்கிறோன்னா அதற்கான மனசு நம்மளுக்கு வேணும். அதற்கான எண்ணமும் சிந்தையும் நம்ம இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும்? அந்த ஒரு காரியத்தையோ அந்த ஒரு செயலையோ நாம் செய்து அதில் வெற்றி கொள்ள முடியும். 1 தீமோத்தேயு 1:18 சொல்லப்படுகிறது, குமாரனாகிய தீமோத்தேயுவே,
உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசனங்கள்படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி இந்த கட்டளையை உனக்கு ஒப்புவிக்கிறோம். நீ விசுவாசம் நல் மனசாட்சி உடையவனமாயிரு. அப்போது நல்ல போராட்டத்தை போராட வேண்டும் என்று சொன்னால் விசுவாசம் வேணும், நல்ல மனசாட்சி வேண்டும். அப்போ இந்த 2 குணங்களும் நாம் பெற்றிருந்தால் மாத்திரமே என்ன பண்ண முடியும்னா விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை நான் போராட முடியும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இரு மனங்கள் இருக்கக்கூடாது. 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒரு நாளும் கூடாத வேத வசனத்தில் நாம் பார்க்கிறோம். மத்திய 6:24 பார்க்கணும், 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒரு நாளும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களை அழைக்கக்கூடாது. அப்போது 2 எஜமான்களுக்கு நாம் ஊழியம் செய்யக்கூடாது. தேவனுக்கு உலக பொருளுக்கும் நம்ம ஊழியம் செய்ய முடியாது. உலகம்தான் என்னுடைய ஆசையும் எண்ணமும்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணோம், நம்ம இந்த ஊழியத்தையும் ஆவிக்குரிய வாழ்க்கை விட்டுவிட ஏதுவாக இருக்கும். அப்போது ஆவிக்குரிய வாழ்க்கையும் பூமிக்குரிய வாழ்க்கையும் நாம் சற்றே கருத்தில் கொள்ள வேண்டும். பூமிக்குரிய வாழ்க்கை உண்டாக ஆவிக்குரிய வாழ்க்கையை தான் முதன்படுத்தி வாழும் பொழுது தேவன் பூமிக்குரிய எல்லா விதமான சகல ஆசீர்வாதங்களையும் அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நம்முடைய தேவைகளை அவர் சந்திக்கிறவராக இருக்கிறார். நம்மை அவர் என்ன பண்ணுறாரு, உணவு கொடுத்து உடை கொடுத்து எல்லா விதமான சகல ஐஸ்வர்யத்தை கொடுத்து தேவன் வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். அப்போது நம்ம அந்த போராயுதங்களை எடுத்துக்கொண்டு தேவனுடைய ராஜ்யத்துக்காக நிற்கும் பொழுது, ஒரே எஜமானுக்கு நம்ம ஊழியம் செய்யும் பொழுது, நல்ல மனசாட்சி நமக்கு இருக்கும் பொழுது, நல்ல போராட்டத்தை நம்ம போராடும் பொழுது தேவன் என்ன பண்ணுறாரு, நமக்கான ஆசீர்வாதத்தை அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். அப்போ விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை நாம் போராட வேண்டும். யூதா 3 பார்க்கிறோம், பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவதே அவனுக்கு அவசியமாக கண்டது என்று பார்க்கிறோம். அப்போது நம்மளுடைய விசுவாசத்தின் போராட்டமானது எப்படி உள்ளுக்குள்ளே நம்ம போராட வேண்டுமா அப்படின்னு நம்ம பார்ப்போம் என்று சொன்னால், நம்முடைய போராட்டமானது அது வெளியங்கரமாக தெரிந்தால் கூட தேவனுக்கு பிரியமான ஒன்று தான். அப்போஸ்தலர் 18:28 பார்க்கிறோம், அவன் அங்கே வந்த பின்பு வெளியங்கரமாக எதிர்களுடனே பலமாய் தர்க்கம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று வேத வாக்கியங்களை கொண்டு திருஷ்டாந்தம் பண்ணினபடியினால் கிருபையினாலே விசுவாசினாளர்களுக்கு மிகவும் உதவியாக இருந்தான். அப்போது வெளியங்கரமான விசுவாசத்திற்கு போராடுகிறதான ஒரு விஷயமானது நம்முடைய பேச்சும் செயலும் நம்முடைய சுவிசேஷ பணியும் வெளியங்கரமாக எல்லாருக்கும் தெரிந்திருக்க வேண்டும். நம்ம இருளில் இருக்கிறவர்கள் அல்ல கிறிஸ்தவர்கள், மாறாக வெளியங்கரமாக தேவனுடைய சுவிசேஷத்தை நம்ம மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். கூடுமான அளவுக்கு நம்ம தேவனுடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு சொல்லி அவர்களை கிறிஸ்துவனையில் அழைத்து வர வேண்டும். நம்ம வேத வாக்கியங்களை கொண்டு இயேசுவே கிறிஸ்து என்று நாம் திருஷ்டாந்தப்படுத்துவர்களாய் நாம் இருக்க வேண்டும். எல்லா சூழ்நிலையிலும் நம்ம வேத வசனத்தை பகுத்து போதிப்பதில், அவருடைய வார்த்தையை சொல்லுவதில் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அன்பானவர்களே, இன்றைய காலை வேளையில் கூட நாம் தெரிந்து கொள்ள வேண்டியதான விஷயம் என்னென்னா, நிறைய பேர் சுவிசேஷத்தை குறித்து நாம் வெட்கப்படுவர்களாய் நாம் இருக்கிறோம். ஒரு ஜெபிப்பதிலும் சரி, ஒரு சபைக்கு செல்கிறதான ஒரு விஷயத்தில் சரி, வெட்கப்படுகிறதான மனிதர்களாக இருக்கிறோம். நாம் அப்படி இருக்கக்கூடாது. அப்போது நம்ம ஒரு சுவிசேஷத்தையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவிப்பதிலும் நாம் வெட்கப்படுவர்களாக இருப்போம் என்று சொன்னால் தேவன் நம்மை குறித்து வெட்கப்படுவார். தேவன் என்ன சொல்கிறார், என்னை கனப்படுவேன் நான் கனப்படுவேன் என்று சொல்கிறார். அப்போது அவரை நாம் பகிரங்கமாக ஒரு இடத்துல சொல்வதற்கு நாம் வெட்கப்படுவர்களாகவும், அவருடைய நாமத்தை தொழுது கொள்வதற்கு வெளியங்கரமாக நம்ம பண்ண முடியாதவர்களாக இருப்போம் என்று சொன்னால் நம்முடைய ஆசீர்வாதம் அதே மாதிரியாக தான் தடைப்பட்டு இருக்கும். அப்போது இன்றைக்கு நான் என்ன செய்ய வேண்டும், இங்கே வெளியங்கரமாக எதிர்களை பலமாய் தர்க்கம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று வேத வாக்கியங்களை கொண்டு திருஷ்டாந்தப்படுத்துகிறார். அப்போது இன்றைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை நாம் போராட வேண்டும் என்று சொன்னால் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க வேண்டும். நம்ம நித்திய ஜீவனை பற்றி கொண்டு இருக்க வேண்டும். நல்ல மனசாட்சியுடையவர்களாக இருக்க வேண்டும். 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்யக்கூடாது. ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்டால் அந்த விசுவாசத்திற்காக போராட வேண்டும்.
இயேசுவே கிறிஸ்து என்று வேத வாக்கியங்களை கொண்டு நாம் திஷ்டாந்தப்படுத்துகிறதான அந்த முயற்சியிலே நாம் ஈடுபட்டு இருக்க வேண்டும். ஆக தேவனுடைய ஜனங்களே, நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள். விசுவாசத்திற்காக போராடுங்கள். தேவன் உங்களுக்காக போராடுவார். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவன் தாமே இந்த நாளை ஆசீர்வதிப்பாராக.